இன்னொன்று சொல்கிற மாதிரி குரூப்பில் இந்த மாதிரி தேவடியா பசங்க இந்த மாதிரி தேவடியா பையன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொறிக்கு நாய் பேச்சு கேட்டுக்கலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக என் மைண்டு மாறிடும். நான் இன்னைக்கு வரைக்கும் சரி உங்களுக்கு வாசம் பாடுபட்டுன்னு இருக்கேன். பொண்டாட்டி பிள்ளைங்க எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நைட்டு முதல்ல கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். நான் ஒரு பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நாய்ங்கெல்லாம் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடும் குரூப்பில். முதல்ல அதை புரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் போட்ட பணம், நீங்கள் கஸ்டமர், நம்ம 2 பேரும் உண்டான டீலிங்கு. இதில் இன்னொருத்தர் இருக்கான் வசந்து போகும்போது நாயின்னு ஒருத்தான். அவன் என்ன வேலை பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். கமிஷன் பேசிஸ் பண்ணி 1008 வேலை பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி ஏகப்பட்ட நாய்ங்க இதில் பூந்துன்னு இருக்கு. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க. பாதிக்கப்பட்டது நீங்கள், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். தேவையில்லாமல் இந்த பொறிக்கு நாய்ங்களாம் கேட்டுக்கின்னு தயவு செஞ்சு அழிஞ்சு போயிடாதீங்க. நான் சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கேன், எல்லாத்தையும் இறங்கி பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே என்ன நடக்குது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எல்லா மேனேஜரும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. காட்டு பார்த்துட்டு பச்சை பண்ணு மட்டும் கேட்டு பார்க்காதீங்க. நான் லைனில் வரமானு சொல்கிறீங்க. இன்னைக்கு கூட என்கொயரி போயிட்டு காலைல போயிட்டு இப்போ தான் வரேன். நான் வீட்டுக்கு நான் இங்கே தங்குற ரூமுக்கு இப்போ தான் வரேன். சீரியஸாக அவங்ககிட்ட பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாதுலாம் எனக்கு ஆசைலாம் கிடையாது. ஒரு சில நாய்ங்க தேவையில்லாம வேலை வெட்டியில் அதை பொறிக்கும் நாய்ங்க, என்ன துட்டு கலையிற நாய்ங்க, பணமே பார்த்துருக்க மாட்டானுங்க. அவனுங்களாம் புறம்போக்கு நாய்ங்க, வீட்டு பொம்பளைங்க ஆகிக்கிறானுங்க, புறம்போக்கு நாய்ங்க. இவனுக்கு பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு குரூப்பில் உங்கள் பணம் வராதுமா. சீரியஸாக சொல்கிறேன். நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இல்லையா தயவு செஞ்சு உங்களால் சமாளிக்க முடியல, தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஈவோட போய் கேஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். 2 ஆப்ஷன் சொல்லிட்டேன். இதை விட்டுட்டு நீங்கள் புரோக்கர்ஸு, மீடியேட்டர்ஸு, ரவுடிசம், பாலிடிக்ஸு இதெல்லாம் போனால் ₹1 வாங்க முடியாது. உங்கள் பணம் தான் வேஸ்ட்டாக போகும். முதல்ல இதை எழுதி வச்சுங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணது நீங்களும் நாங்களும் மட்டும் தான். புரியுதுங்களா? எல்லா குரூப்புமே ஓகே தான். நீங்கள் காட்டுப்பாக்கம் குரூப் மட்டும் தான் ரொம்ப வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இது வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா ஓப்பன் பண்ண பிரான்ச் இது. அவங்க வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணலாம் இல்லை, நிறைய கேர்லெஸ்ஸாக விட்டார். அவர் ஒரு மேனேஜருக்கு பதிலாக 10 மேனேஜரை போட்டு பிரான்ச்சுக்கு என்ன வர விடாமல் நிறைய வந்து பிரச்சனை பண்ணிட்டார். இப்போ அவர் மேலே குறை சொல்லி பிரோஜனம் கிடையாது. நான் ஃபைனலாக இறங்கி நானே வந்து ட்ராக் பண்ணி தான் இருக்கேன். நீங்கள் வந்து இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு கேட்டுன்னு போனீங்கன்னா உங்கள் பணமும் உங்கள் டைமும் தான் வேஸ்ட் ஆகும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்லிட்டேன். எல்லா ப்ராசஸ் போயின்னு தான் இருக்குது, போகாமலாம் கிடையாது. ஏன்னா எனக்கும் இந்த கேஸ் வந்து வெளியில் வரணும் தான் எனக்கு ஆம்பிஷனு. முதல்ல அது என்னோட பிரச்சனை நான் முடிக்கணும்னு ஆசைப்படுவேன். என் பிரச்சனை முடிக்கும் போது உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடும். தேவையில்லாமல் ஒரு சில பேச்சை கேட்டுக்கின்னு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்னோட ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்ட்டை நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நடக்க போகுது, எல்லாமே வரும். புரியுதுங்களா? ஒரு சில பேச்சை கேட்டுக்கின்னு நான் இங்கே சாலை மறியல் பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், நீங்கள் கேஸ் கொடுக்க போங்க, அது உங்கள் விருப்பம். நான் கேஸ் கொடுக்க வேணான்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். நானே சொல்கிறேன், கேஸ் கொடுங்க போங்கன்னு தான் சொல்கிறேன். முடியாதவங்க போய் கேஸ் கொடுக்க தான் சொல்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன். இதை விட்டுட்டு பணம் செலவு பண்ணி இவனை நம்பிலாம் எங்கேயுமே போகாதீங்க. தயவு செஞ்சு அவங்க உங்கள் டைம் வேஸ்ட்டு, உங்களை ஏமாத்துறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இவன் அவன் சொல்லி தயவு செஞ்சு போய் ஏமாந்து போயிடாதீங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட் தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்கள் பணம் எப்போன்னு கேட்குறீங்க. 6 மாதம் ஆச்சு. நான் வந்து இது பாருங்க, நான் வந்து இது 2.5 மாதம் ஆகுது. இந்த 2.5 மாதத்தில் 2 மாதம் என்னோட அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக போச்சு. இந்த 1 மாதமாக எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணாமலாம் கிடையாது. ஏன்னா இதுலேருந்து நம்ம முதல்ல ரிலீஃப் ஆனதான் நான் வந்து என் ஃபேமிலியோட எல்லாமே இருக்க முடியும், என் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். நான் எல்லாத்தையும் வேணாம் ஒதுக்கிட்டு நான் இன்னைக்கு தனிமரமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கேன். கூட ஒரு சில பேர் பண்ணுற வேலையால் இந்த மெசேஜ் கூட நான் இன்றைக்கி சீரியஸாக பார்க்கல. ஒரு கஸ்டமர் அனுப்பிச்சாங்க எனக்கு, ரெக்கார்டிங் கேட்டேன். பெரிய மயிறு மாதிரி பேசுகிறான் அவன். அவனுக்கு என்ன மயிறு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. நான் மூட்டை மூட்டையாக வந்து பதுக்கி வச்சுட்டு போயிட்டேன்னா, நான் திருடிட்டு போயிட்டேன்னா, நான் அப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அசிங்கமாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசுகிறானுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்களும் வந்து புரிஞ்சுங்க. முதல்ல என்ன புரிஞ்சுங்க. நான் மீட்டிங் போடுறேன், கம்பல்சரி உங்களை மீட்டிங் போடுறேன். மீட்டிங் போடுறது தான் உங்கள் மேனேஜர் எவனுமே சரி கிடையாது. வேற ஒரு மேனேஜர் சொல்லியிருக்கேன், வேற ஒரு 10 மேனேஜர் சொல்லியிருக்கேன் அரேஞ்ச் பண்ண சொல்லி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீட்டிங் போட்டு உடனே மீட்டிங் மட்டும் போட்டு விட மாட்டேன். அது உண்டான சொல்யூஷன் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். நான் மறுபடியும் சொல்கிற பாருங்க, இவன் அவன் பேச்சும் கேட்டு தயவு செஞ்சு பின்னாலே போகாதீங்க. அது தப்பு உங்களுக்கு தான். அப்படி போனாலும் தயவு செஞ்சு போங்க. அது உண்டான விளைவுகள் நீங்களே பார்ப்பீங்க. அது என்ன இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா நான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க. என்னால் நீங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து உண்மைதான், கஷ்டப்பட்டுருங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன். என் சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி ஆயிடுச்சு. நான் வேணும்னே பண்ணலாமா எல்லாருக்குமே சொல்கிறேன். 8 வருஷமாக பண்ண தெரிஞ்சு எனக்கு 9வது வருஷம் எனக்கு பண்ண தெரியாதா, 10வது வருஷம் எனக்கு பண்ண தெரியாதா? சந்தர்ப்ப சூழ்நிலை என் கூட இருந்தவனே எல்லாமே என்னை வந்து பழி வாங்கிட்டாங்க. தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் இல்லாமலாம் எதுவுமே பண்ண முடியாது.
தேவையில்லாமல் தேர்ட் பார்ட்டி பேச்சு கேட்டுக்கின்னு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க, எதுவுமே கேட்காதீங்க, பணத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க. இதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் எல்லாமே படித்தவங்க, சிட்டி சைடில் இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். அவன் எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட்கிட்ட கேஸ் போயிட்ட வரைக்கும் எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அது புரிஞ்சுங்க. இவன் சொல்லுவான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவான். எதுவுமே சட்டம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் யூஆர்டபிள்யூ வந்து கேளுங்க. டவுட்டு வந்து கேட்டு போங்க. டவுட்டு கேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் கொடுக்காது உங்கள் விருப்பம். சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் டவுட்டு கேட்காமே சாதாரண ஒரு வக்கீலை பிடிச்சி கேட்டுங்க. சாதாரண ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சமூக ஆர்வலர், அவங்களுக்கு என்ன தெரியும் சட்டத்தை பற்றி? சம்மந்தப்பட்ட யூஆர்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கேளுங்க. நீங்கள் இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்களா, உங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு அறிவு இருக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஃபைனலாக டெசிஷன் நீங்கள் எடுங்க. ஏன்னா பணம் கட்டது நீங்கள். இதை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க வருவான், வேலை வெட்டி இல்லாதவங்களாம் உள்ளே இருக்கானுங்க இந்த குரூப்பில். அவனுங்களாம் அசிங்கமாக இருக்கான்னு தெரியல. பழக்கத்துக்கு வரான குரூப்பில் அவன் பாதிக்கப்பட்டு உள்ளே இருக்கான். நான் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இவ்வளோ பர்சன்டேஜ் கொடு, இவ்வளோ காசு கொடுன்னு சொல்லி பார்த்தோம். அசிங்கமாக வருது. நான் அசிங்கமாக பேசுறேன். நானும் வந்து அடிமட்டத்துலேருந்து வந்தோம்னா அசிங்கமாக பேச தெரியும், பச்சை லோகலாக பேச தெரியும். நீங்கள் வேணுமோ எதிராக ஒருத்தனீங்களா இருக்கீங்க குரூப்பில். சார் காசை கட்டிருக்கீங்க, நீங்கள் சூடு சொன்னல உங்களுக்குலாம் வயிற்று தோடு தானே சாப்பிட்றீங்க, துட்டு கட்டாது தானே குரூப்பில் இருக்கீங்க. அப்பா அம்மா தானே பிறந்துறீங்க, வெளில போனா அசிங்கமாலாம் உங்களுக்குலாம். துட்டு கட்ட மாட்டா உள்ளே இருந்தா பரவாயில்ல, கட்டாத என்ன உள்ளே இருக்கீங்க. சூடு சொன்ன வெளில போனா உடம்பு நாய்ங்கள வந்து எல்லாரையும் கெடுக்கிறது, தப்பான வழி கொண்டு போகிறது எல்லாரையும். நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ்மா, இந்த மாதிரி நாய்ங்க பேச்சு கேட்டுங்களா, நீங்கள் எதுவுமே தப்பான முடிவு எடுக்காதீங்க. அது தப்பு உங்களுக்கு தான் வந்து சேரும். என் சைட்லேருந்து 90% இல்லை 100% நான் வந்து உங்களுக்கு வாசம் தான் பண்ணின்னு தான் இருக்கேன். சீரியஸாகவே பண்ணாமலாம் கிடையாது. இதையும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கா, யூஓடபிள்யூவில் போய் கேஸ் கொடுத்து நீங்கள் பாதிக்கப்பட்ட கஸ்டமர்கிட்ட போய்ட்டு காமிங்க. ஏன்னா அது கேஸ் தான் நடந்து வரணும். அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா அது கேஸ் கொடுக்குறது இருப்பேன். அதை வந்து எந்த தலையிடும் நான் பண்ணக்கூடாது. ரெண்டு ஆப்ஷனும் சொல்லிட்டேன். இதை விட்டுட்டு நீங்கள் இவன் தேவையில்லாத வந்து முதல்ல ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுறான், அவன் என்ன யார் என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிங்க. நிர்வாசம் ஒருத்தன் பண்ண ஏன்னா சும்மா வேணா பண்ணுவானுங்களா? முதல்ல ஹெல்ப்னு சொல்லி வேணா சும்மா பண்ணுவானு இந்த காலத்தில்? ₹1 பிரயோஜனம் இல்லாமல் வேணா பண்ணுவானா? அப்படி பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கா? அவனால் முடியவே முடியாதுங்களா? சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். இந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கினேன். இந்த குரூப்பில் ஆர்குமெண்ட் பண்ணுறவனை விட்டுட்டு சும்மா காசு கட்டாதவங்களாம் அந்த குரூப்பில் மீடியேட்டராக சேர்த்துக்கினேன். எதுக்கு தேவையில்லாம கெட்டு போகிறீங்க? அந்த நாய்ங்க சூடு சொல்கிறதா அதை செஞ்சு வெளில போட்டோம். சிஆர் பிரான்ச்சில் இருக்கிற ஏஜென்ட் கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் ஆல்ரெடி இன்னைக்கு கூட சக்தி பிரகாஷ்ன்ற மேனேஜர்கிட்ட நானும் அவரும் ஒரு என்கொயரி விஷயமா இன்றைக்கி திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வந்தோம். சொல்லியிருக்கேன், இன்னும் 2-3 நாளில் சீக்கிரம் மீட்டிங் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். மீட்டிங் ரெடி பண்ணிவிடுவார். ஏன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாஃபும் வருவாங்கன்னு சொல்லி தான் இத்தனை நாள் டிலே பண்ணது. ஏன்னா அவங்களுக்கு லீவு கிடைக்காது. சாட்டர்டே சண்டே கம்பெனி ஸ்டாஃபும் லீவும் சொல்லி ஒரு சாட்டர்டே சண்டே மீட்டிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சாட்டர்டே இல்லை சண்டே கண்டிப்பாக ஒரு மீட்டிங் நடந்துடும் சிஆர் பிரான்ச்சுக்கு எல்லாருமே.